ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான். இப்படிப்பட்ட கேடு கட்டவன் தான் இதெல்லாம் வந்து பேசியிருக்கானா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமது மீரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. ஆக்சுவலாக அவர் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் பேசுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அவரை பற்றி தான் இன்றைக்கி முழு வீடியோவும் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கர்மா வென்றது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா பாருக்கு பார்த்தீங்கன்னா பேசுகிறவங்கலாம் எப்படி பேசுனாங்க, அதாவது கவர்க்க புல் வெறும் காஜி தான் அப்படின்ற மாதிரி ரியல் காஜியை விட்டாங்க பிக் பாஸ் வீட்டில். இவங்களை பிடிச்சி காஜி காஜின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் பாருக் அமருதீன் ஸ்கேட்டர்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே அவங்கள பற்றி பேசின எல்லாத்துக்குமே ஒரு செருப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 3 lakhs அப்படின்றத நோக்கி போயிட்டுருக்கோம். அதனால் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக்கை போட்டு ஹைப்பை போட்டு விட்ருங்க அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாருக் அமருதீனா பேசாத வாயே வந்து கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ரியலாக இருந்தாங்க, ராவாக இருந்தாங்க, ரூத்லெஸ்ஸாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் வந்து அவங்க நடிக்கலை, அது வரைக்கும் பாராட்டலாம். மிச்சவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவன், நான் புனிதன் அப்படின்ற மாதிரி நடித்தவங்களாம் ஏகப்பட்ட பேர். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சபரி, இந்த விக்ரமாக இருக்கட்டும், அப்புறம் இந்த அரோராவாக இருக்கட்டும், அப்புறம் இந்த வின்னர் திவ்யா கணேசனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து உள்ளே வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. அதுவும் நடிப்பு அரக்கி அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரான் ஒன்று உள்ளே சுற்றிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இவங்களெல்லாம் வந்து விட்டுட்டு இவங்க 2 பேரும் தன்னுடைய ஆசைகள் என்ன, நம்ம லவ் பண்ணுறோன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணானுங்க. அப்புறம் அதை கொஞ்சம் மீறி போய் லவ்வர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படின்னா, அதை போய் ஏதோ பண்ணிட்டானுங்க. அதுக்கு உடனே கொலை கேஸ் போன மாதிரி பிக் பாஸ் வந்து அப்போல்லாம் வந்து ஆக்ஷன் எடுக்காமல், இவங்க கவரை பற்றி பேசும்போது ஆக்ஷன் எடுக்காமல், பாத்ரூம்குள்ளே போய் எவ்வளோ ஒன்றா இருந்தாங்க சொல்லி அப்போல்லாம் ஆக்ஷன் எடுக்காமங்க என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து விஜய் சேதுபதி வந்துட்டு ஹேய் உனக்கு ரெட் கார்டு கொடுப்பேன்டா இந்த மாதிரி ரெட் கார்டை வந்து தூக்கி காட்டிட்டு முடிச்சு விட்டாங்க. அதோட வாழ்க்கையே போச்சு. இவங்களுக்குலாம் வந்து எவனும் சீண்ட மாட்டான் ஊன்னாங்க. வெளியே வந்தவங்க அவங்களுக்கு தான் நிறைய வியூஸ் போகுது. அவங்க தான் வெளியே ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அமிர்தனா ப்ரொமோஷன்ஸ் போயிட்டு இருக்காப்புல ஒரு பக்கம், பாரதினா இன்னொரு ப்ரொமோஷன்ஸு, சாண்ட்ரா நடிப்பறக்கினாங்க அவங்க ப்ரொமோஷன் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வின்னரா அங்கே பாத்திர கடையில் போய் அடிச்சாங்க பாருங்க, அவனாக இருக்கட்டும், அப்புறம் இந்த அரோரான்னு ஒன்று இருந்துச்சுல அதுவாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து இன்னும் ஒன்றும் இல்லாமல் வந்து சுற்றி கிடக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதான் சொல்கிறேன், கர்மா எவ்வளோ சீக்கிரம் வேலை பார்க்குதுன்னு பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நடிச்சவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொருத்தவங்க நான் தான்டா ரியலு அப்படின்னு சொல்லி பேசுனப்ப நம்ம தான் வந்து சொல்லிட்டு இருந்தோம் அவங்க ரியல் தான்டா அப்படின்ற மாதிரி. ஆனால் எவனுமே வந்து நம்பாமல் அவங்களை வந்து கேவலப்படுத்தி பீடன் பேர் வச்சு இந்த மாதிரி எவ்வளோ தூரம் அவங்களை கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே சேர்ந்து வெறும் காஜிக்கு தானே அலைகிறாங்க. பிக் பாஸ் முடிஞ்சு பாடுறா 10-15 நாளில் விட்டுருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே செருப்பை கழட்டி சாணியில் முக்கி அடின்னு அடிச்சிருக்காங்க வாயிலேயே. யார் நம்ம பாருக்க முடியுதுன்னா சரியா, நாங்கள் 2 பேரும் ஜோடி தான்டா, பாடுறா இன்னமும் வந்து போயிட்டு தானே இருக்கும். அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல கமருதீன், படத்துக்கு நடிக்கிறது அந்த மாதிரி. நான் என்னுடைய ஆங்கர் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். 2 பேரும் போவோம், இதே பயணிப்போம், அண்டர்ஸ்டாண்டிங் இருப்போம், அப்படி இருந்தால் கல்யாணம் பண்ணிப்போன்ற மாதிரி இன்னும் தெளிவாக வந்து அவங்களுடைய பார்வை போயிட்டுருக்கு. அவங்க வந்து அப்படியே போயிட்டுருக்கானுங்க. சொன்னவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல. ஆக்சுவலாக நான் வந்து இந்த வீட்டில் ரொம்ப நல்லா இருந்திருக்கேன், நல்லா வந்து பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தி நடிச்சுட்டு இருந்தா. அவள் பார்த்தோன்னா உலக காஜி. அவளை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த சமூகம் எவ்வளோ சீர்கேடற்ற சமூகம்னு பாருங்களேன். அடுத்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசினேன், நான் வந்து பழகினேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட அமிர்தன் கிட்டே அப்படின்ற மாதிரி அந்த அம்மா திவ்யா அதுக்கு ஒன்றும் தெரியாது. 4 பேரை போய் டார்கெட் பண்ண தான் தெரியும் தவிர மற்றபடி கேம் வைஸில் சுத்த நாலேஜ். ஓகேவா, அவங்கள கொண்டு போய் கப்பை கொடுத்துட்டாங்க. பிஆர்எஸ் உள்ள போய் வின் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி தற்கொலைக்கு அதாவது விக்ரம் டாப் 5, சபரி டாப் 5 யோசிச்சு பாருங்களேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே கிடைக்காம சும்மா சுற்றிட்டு கிடக்கானுங்க, அவ்வளோதான். இவனுங்க பாருக்க முடியாது. அட் த சேம் டைம் அவ்வளோ ஸ்பான்சர்ஸ் அது எதுன்னு போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். அதெல்லாம் ஒரு பக்கம் அவங்களுடைய ஓகே அவங்க இப்படி இருக்காங்க, அதுக்காக நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த விஜய் சேதுபதி வேறு அவங்க வாழ்க்கை எப்படி போய்விடும், அவங்க வீட்டிலலாம் எப்படி நினைப்பாங்க ஆகும்னாங்க. இப்போ அவங்க 2 ஜோதியாக சுற்றிட்டு இருக்காங்க. இன்னொன்று நல்ல விஷயத்துக்கு போயிருக்காங்க. அங்கே தான் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா நான் சும்மா போய் பார்ட்டிக்கு போய் பப்புக்கு போய் பண்ணலை. ஸ்பெஷல் பர்சன்ஸுக்கு மெட்ராஸில் ஒரு அசோசியேஷன் வந்து நடத்திட்டு இருக்காங்க, அங்கே போயிருக்காங்க. சரியா, அவங்களுக்கு காது கேட்காது, கண் பார்வை இல்லாதவங்க, இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ்லேருந்து அந்த ஸ்பெஷல் பர்சன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்ககிட்ட போய் பேசி அவங்க உரையாடி அவங்களுக்கான ஒரு சந்தோஷத்தை அவங்களால முடிஞ்சது வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் பாரு அண்ட் கமருதீன்.
யூ கைஸ் ரியலி ஏர்ன்ட் அவர் ரெஸ்பெக்ட். அதாவது ஜென்யூன் ஃபேன்ஸோடைய ரெஸ்பெக்ட்ஸை நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, அதெல்லாம் ஓகே அவங்க பண்ணுறது. ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஃபேன்ஸோட லெட்டர்ஸை படித்து அதை ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க பாரோடையது. ஃபேன்ஸுக்கான ரெகக்னேஷன் கொடுக்குறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. பிக் பாஸ் முடிஞ்சு வந்து நான் தான் பெரிய பொறுப்புடா, ஃபேன்ஸ் தானே அப்படின்னு சொல்லி போயிடுவானுங்க. ஒவ்வொரு ஃபேன்ஸோடைய கிஃப்ட்ஸையும் சரி, கடிதங்களையும் சரி உட்காந்து பார்த்து டீகோட் பண்ணதெல்லாம் வந்து வேறு லெவல் பாரு, சூப்பர். சரியா, இது ஒரு பக்கம் வச்சுருங்க. இன்னொரு பக்கம், ஆக்சுவலாக இவங்க எப்படி அப்படி பண்ணாங்க அப்படின்னா, அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஏன்னா நான் வந்து எப்படி பேசுவேன் அப்படின்னா, நான் வந்து பெண்ணியம் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மூதையை வந்து உருட்டிட்டு கிடந்துச்சு. அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அகமது மீரான். சரியா, அது கர்மா வென்றதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி தற்கொலைலாம் மாட்டுன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். பார்வை பற்றி பேசி கேவலமாக பேசி, மீரா மிதுனை பற்றி பேசி கன்றாவியாக பேசி, அதான் டிக்னிஃபைடாக பேச மாட்டானுங்க. இவங்க என்னமோ ஒழுக்க சீலர் மாதிரியும் இவங்க பேசுகிற அந்த பெண்மணி இருக்கலாம் அடிக்கிறவங்க. இப்போ ஜெயமரவி கெனிசா விஷயத்தில் கெனிசா வந்து தப்பு தப்புன்னு சொல்லிட்டு அடிக்காமல் ஜெயமரவியை போட்டு அடிச்சுட்டு இருந்தான். சரியா, இங்கிட்டு விஜய் அவர்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்களை வந்து அடிச்சிட்டு இருக்கான் சப்போர்ட் பண்ணாமல். என்னடா அது, அங்கே ஒரு நியாயம் இங்கே ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரி அவன் பண்ணுறதுலேயே ஒரு இது இருக்கும். சரியா, அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பெண்மணி பார்வதியை பற்றி ஒரு டாபிக் வச்சுருக்கான், பச்சை தேவையான்ட்டு. இது உங்களுக்கு கேட்கும்போது எப்படி இருக்குது, கெட்டவாத்தமாக தெரியுதா? உடனே அந்த பொண்ணு கீழே போய் என்னடா நீ இப்படிலாம் வச்சுருக்க, நீலாம் வந்து அவர் ஆளாடா, யூ சிக் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து போட்டுருச்சு. உடனே அதை வந்து இவன் கோவம் வந்து என்ன பண்ணியிருக்கணும், திருப்பி திட்டிருக்கலாம். இவன் என்ன பண்ணுவான், இவன் வந்து ஏய் என்ன அப்படின்ற அந்த மாதிரி ஒரு டைப்பு தானே. அதனால் என்ன பண்ணுறான், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி ஒரு போஸ்ட்டாக தூக்கி வைக்கிறான். தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பெண்மணியை பார்த்தீங்களா எப்படி வந்து வளர்த்துருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேடுகட்ட வார்த்தைகள். அதாவது ஸ்கூலில் இந்த பெண்மணியை புள்ளி பண்ணியிருப்பாங்க, தண்ணி தெளிச்சு விட்டுருப்பாங்க, இவளுடைய குடும்பம் எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்கள், என்ன போய் சிக் பாஸ்டர்னு சொல்லியிருக்கான். டேய் வெண்ண, டேய் மீரா, நீ பார்வதியை பச்சை தேவையான்னு சொல்கிறியடா, அப்போ ஒன்றை எப்படா வளர்த்தாங்க? நீ என்ன உன்னை கக்கூஸில் வச்சு பெத்தாங்களா பேண்டாங்களா? இல்லை ஒன்றை நீ அதே கோவம் உனக்கு வருது இல்லை, அப்போ அதே கோவம் தான் அந்த பொண்ணுக்கு வந்திருக்கும். அப்போ உனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட மாற்று கருத்து இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும், நீ ஸ்ட்ரைட்டாக போய் அம்மா இதெல்லாம் பேசாதம்மா என்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீ அங்கே பேசியிருக்கலாம். அதை விட்டு அந்த பொண்ணோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு ப்ரொஃபைலை போட்டு இந்த மாதிரி கேடு கெடுத்தன வார்த்தையில் நீ வந்து வேஸ்டட் ஸ்பெர்ம்னு போட்டிருக்க, வீணடிக்கப்பட்ட விந்துன்னு போட்டிருக்க அந்த பொண்ணை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா உன்னை வந்து தலை குனிவா உன்னை பெற்றதுக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்க. ஒரு மென்னோட அட்டென்ஷன் வேணுமா, அதுக்கு தான் என்ன வந்து பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்ற. என்ன அவனை பார்த்தா பொண மாதிரி இருக்குது, செத்து போன பொண மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்கான். அப்புறம் வந்து பிச்சைக்காரி மாதிரி இருக்குன்னு இருக்கு, எத்தனை பசங்களுக்கு இப்படி வந்து மெசேஜ் பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கான். அட வெண்ண, எப்படிப்பட்ட கேவலமான தற்குறின்னு பாருங்களேன். இப்போது அவன் இவ்வளோ நாள் இந்த சேனலில் தான் பண்ணிகிட்டு இருக்கான், எல்லா பெண்களையும் பற்றி கேவலமாக பேசுகிறது, கேடுகட்டத்தனமாக பேசுகிறது, இந்த மாதிரி வந்து ஒரு கேடுகட்ட ஒரு அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவன் என்னமோ ஒழுக்க சிலர் மாதிரி இங்கே பாருங்கள் இந்த பொண்ணு வந்து என்னை வந்து திட்டிச்சு. அது என்ன சொல்லியிருக்குன்னா, பார்வதியை பற்றி நீ எப்படி பேசுகிற, இந்த மாதிரிலாம் பேசுகிற அந்த பொண்ணுக்கும் இது இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கடைசியில் யூசிக் பாஸ்டன் போட்டிருக்கு. அதை மட்டும் எடுத்துட்டான், கட் பண்ணி வந்து போட்டு விட்டு இந்த பொண்ணு பார்த்தீங்களா இப்படி பண்ணியிருக்கா, இவன் வந்து வீணடிக்கப்பட்ட விந்து அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டு தாலி இருக்கிற மாதிரி அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த பொண்ணை எகிரிட்டு இருக்காங்க. இப்போ ஏம்மா நீலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி ஒருத்தர்கிட்ட போய் சொல்லியிருக்கு. அவர் ஒரு வீடியோ போட்டு கிழிச்சிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த மாதிரி பேசுகிறவன் கண்டிப்பாக மாட்டுவான், சிக்கிக்கிட்டான் அப்யூசர். இந்த தற்கொலை இப்படி தான். அந்த கேள்வி நீ கேளுறா உங்கள் அம்மா கிட்ட பார்த்து, உங்கள் அம்மாட்ட போய் இப்போ நீ கேட்டுருக்க அந்த பொண்ணுகிட்ட கேட்டல, அந்த கேள்விலாம் நீ கேளு. நான் அப்படி தான் பேசுகிறேன், என் மூஞ்சில் காரி துப்புங்கன்னு சொல்லி நீ பேசு, அதுக்காக அந்த பொண்ணை போய் பேசலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, இந்த மாதிரி தற்கொலையை நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் இதுதான் சொல்கிறேன், கர்மா கண்டிப்பாக வேலை செய்யும். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது திருப்பி உங்களை பல மடங்கு அடிக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் வார்த்தை பிரயோகம் ரிவ்யூ பண்ணுங்கள், அதை பற்றி மேட்ரு கிடையாது. ஆனால் ரொம்ப பர்சனலாக போட்டு அடிக்காதீங்க. காஜின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் பாட்டு ஒரு பொண்ணை லேபிள் பண்ணுறீங்க தெரியுமா, அது வந்து பெரிய ஒரு தப்பாயிருச்சு. அது இந்த அகமது மீரான் மாதிரியே நிறையா தற்குறிகள் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம், அது வரைக்கும்